அப்பா ஒரு வழியாக ஜிபியு ரிலீஸ் ஆகி தலப்படம் இப்படி பார்க்கணும் தான் எல்லோரும் வெயிட் பண்ணோம். 100% பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லா சைட்லேயும் வர்றது செம்ம மேட்ரு. உண்மையாகவே ஆதிக்கு வந்து நல்லா செதுக்கியிருக்காரு. ஒரு 2 hours ஏகேவை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ண எப்படி இருக்கும் ஒரு ஃபேன் பாய், அந்த மாதிரி பண்ணிட்டார். ஆலின் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக என்னென்ன இருந்துச்சோ அது அத்தனையும் இறக்குன மாதிரி இருந்தது ஃபுல்லாக. ஏன்னா திருப்பி வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்வோன்ற மாதிரி செம்ம ரெஃபரன்ஸ். எல்லோரும் நினச்சோம் மல்டிவர்ஸ் அது இதுன்னு, அதெல்லாம் இல்லை. பக்காவாக ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்டோரி லைன் சின்னதாக பிடிச்சிக்கிட்டு அழகாக ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்துட்டாப்புல. கம்ப்ளீட்லி வெறும் ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான். ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து என்னன்னு எட்டி பார்க்கலாம், ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஏகே ஃபேன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபைடு. அவங்களுக்காக மட்டுமே பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ 1 கோடி ரசிகர்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து எவ்வளோ கோடி அடித்தா நமக்கு என்ன, ப்ரொடியூசர் 100 கோடி 200 கோடி அதெல்லாம் மேட்டர் இல்லை, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அவ்வளோதான். நான் 2 டைம் பார்த்தேன். இன்றைக்கி மட்டும் கத்துன எல்லா சீனும் கத்தணும். இப்படி ஒரு கத்தலுக்கு தான் மங்காத்தாக்கு அப்புறம் மற்ற படத்துலலாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே கத்தியிருப்பேன். பட் இந்த படத்துக்கு ஒவ்வொரு சீனும் கத்த விட்டான். ஸோ மற்ற யாருமே கண்ணுக்கு தெரியல. பிரசன்னா சுனில் எல்லாம் சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம அர்ஜுன் தாஸ் படம் பூரா அப்படி வில்லனாக வராப்பில். ஓகே, அவரோட ஒத்த ரூபா டான்ஸும் நல்லா இருந்துச்சு. சுல்தானே அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. ஆத்மா சாந்தி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஏகே மறுபடியும் பழையபடி ஃபிலாசபி பேசினாலும் சரி, இல்லை நம்ம இந்த ட்ராக் எடுத்துக்கிட்டு குட் பேட் அக்லி மாதிரி கொக்கேன் மெத் அப்படியெல்லாம் பண்ணி கொஞ்சம் கெத்தான கேரக்டர் பண்ணாலும் அதுவும் ஓகே தான். மொத்தம் இந்த படம் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 4-5 நாள் போனதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா எனக்கு என்ன, பிடிக்கல எனக்கு என்ன, கமெண்ட்ஸும் போட வேண்டாம். நான் எதுவுமே எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், என்னன்னா படம் யாருக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் திட்டினான். நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பிடிக்கலன்னா போங்க பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சத்தியமாக யாருக்கு பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது ஒரு திருப்தி. ஆதிக் ஜெயிச்சிட்டாப்பில், அடிபொலி.